கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43:11 அடிப்படையில் தான் நாம் தியானித்தோம். This month the Lord God has given the promise from the book of Isaiah 43 verses 11, and basis this verse we have been meditating the word of God. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. I am the Lord, and besides me there is no savior. அவர் கர்த்தர், நான் கர்த்தர் என்பவர் எப்படி தன்னை பிரதிபலிக்கிறார் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே சில வார்த்தைகளை நாம் தியானித்தோம். Last week we meditated with certain words. He says I am the Lord. When he says I am the Lord, how he reflects himself. நம்முடைய தேவனை யார் என்று அறிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாக மனநிறைவாக இருக்கலாம் என்கிறதை தான் நாம் அறிந்து கொண்டோம். We meditated that no, we clearly understand who our God is, then we can be comfortably with God. நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டவர். Our God is a God who has redeemed us. நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்தவர். He has called us by name. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். He who is with us. அவர் நம்மை நேசிக்கிறவர். He who loves us. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். He who blesses us. அவர் நம்மை மறக்காதவர். He who will not forget us. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். He who does everything for us. வருங்காலங்களை குறித்து கூட திட்டம் பண்ணி அவர் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். And what even the future, about the future, he plans things and does it for us. அவர்தான் நம்முடைய பிதா. He is our father. அவர் நம்முடைய தகப்பன். He is our father. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அறிந்து செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். A father who understands the needs of his children and fulfill all the needs. He is our father who fulfills all our needs. Understanding 43 தொடக்கத்தில் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் நாம் இது 43 44 அதிகாரங்கள் எல்லாம் நாம் தியானித்தோம். Isaiah 43 and also in 44 we meditated how our Lord God is. ஆனால் இவ்வளவு நன்மையை செய்தார், இந்த ஜனங்கள் என்னை துதிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார். Now after doing all these things, the Lord God expected that his people shall praise him. 43 அதிகாரம் அதே ஏசாயா 43:21 என்ன வாசிக்கிறோம்? Same Isaiah 43 verses 21 what we read. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். These people I have formed for myself, and they shall declare my praise. எனக்கென்று ஏற்படுத்தினேன். I have formed them for me. எதற்காக? Why? இவ்வளவு நன்மைகளை செய்தவர், so many goodnesses have done to them. ஆசீர்வதித்தவர், He who has blessed them, பெயர் சொல்லி அழைத்தவர், called them by name, உருவாக்கினவர், who has formed them, நம்மை ஏற்படுத்தினவர், who has formed them, நம்மை மறக்காதவர், he who will not forget us, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், he who does and finishes everything. காலங்கள் என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் திட்டம் போட்டு அவர் செய்கிறார். Also in the future what all has to be done, he plans and does it. நீங்கள் செய்கிற யோசிக்கிற திட்டங்களை காட்டிலும் மேலானதை தான் அவர் செய்கிறார். More than what you think and plan, he does better things for you. உன் நினைவை காட்டிலும் உன் வழியை காட்டிலும் என் நினைவு என் வழி வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு தூரம் என்று சொல்லுகிறார். He says more than your thoughts and more than your ways, my ways and my thoughts are greater than you, as it is greater than from the heaven to earth. இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். And these people shall declare my praise. ஆனாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? But what these people do? கீழ உள்ள 22 வசனத்தை கீழ வாசிக்கும்போது ஒரு துக்கமான காரியங்களை சொல்லி ஆண்டவர் புலம்புகிறார். From verses 22 when you read, he reads about, he says the things about sorrow. என்ன செய்கிறார்களாம்? What they do? ஆனாலும் யாக்கோபே, he says, but you have not called, என் சமூகத்துல என்ன நோக்கி கூப்பிடல, you have not called upon me, O Jacob. நீ என்ன இதுல சில காரியங்களை சொல்றாரு. 6-7 காரியங்கள் அந்த 2 வசனத்துல சொல்லி 2-3 வசனத்துல சொல்லி இருக்கிறார். In this 2-3 verses says about 7 things. என்னை கூப்பிடல, you did not call me, உன் ஆடுகளை பலியாக செலுத்தல, you have not brought me the sheep of your burnt offerings. ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது, அதை பற்றி நான் விளக்கி இப்ப சொல்ல விரும்பவில்லை. Each one has got a spiritual significance which I don't want to explain now. ஆடுகளை பலி செலுத்தல, தகன பலியா செலுத்தல, you have not brought me the sheep of your burnt offerings. அப்படி பலி செலுத்தி நீ என்ன கனம் பண்ணல, you have not honored me with your sacrifices. நீ இப்படி கனம் பண்றதுக்காக உன்னை நான் காணிக்கையை செலுத்தபடிக்கு உன்னை நான் சங்கடப்படுத்தவும் இல்லை. He says that I did not have not caused you to serve with grain offerings, nor wearied you with incenses. அடுத்த 5வது நான் வருத்தூப காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தவும் இல்லை, nor wearied you with incenses. அடுத்தது உன்னை பணங்களால் சுகந்த பட்டையை கொண்டு வந்ததற்கு, அதாவது சுகந்த வாசனையான காரியங்களை செய்வதற்கு அதைக்கும் நான் உன்னிடத்துல ஒன்னும் சொல்லல. You bought me no sweet cane with money, nor have satisfied with flat of your sacrifices. உன் பலிகளின் நினத்தினால் என்னை நீ திருப்தி ஆக்கல.
பண்ணல, nor you have satisfied me with the fat of your sacrifices. நீ என்ன செய்த, என்ன சங்கடப்படுத்தி என்ன வருத்தப்படுத்தினாய் தான் ஆண்டவர் அங்க சொல்றார். God says, but you have burdened me with your sins and you have wearied me with your iniquities. பாருங்க, இந்த தேவன் இவ்வளவு காரியங்களை முதல் துவக்கத்துல சிநேகித்த ஆண்டவர், The God in the beginning who loved, ஆசீர்வதித்த the ஆண்டவர், God who blessed, மறக்காம நமக்கு உதவி செய்த the God ஆண்டவர், who helps us without forgetting us, இவ்வளோ நன்மையை செய்த ஆண்டவர், the God who has done so many நீ goodnesses. என் துதியை சொல்லி வருவீங்கன்னு பார்த்தேன். I expected that you will declare my praise, ஆனா நீங்க என்ன செய்தீங்க, but what are you doing? என்ன சங்கடத்துக்குள்ளாக்கி என்ன வருத்தப்படுத்திட்டீங்க. He says, but you have burdened me and you have wearied me. ஆனால் முதலாவது அந்த வார்த்தையை முதல் அவர் சொல்லுகிறது, நீ என்ன நோக்கி கூப்பிடல. First thing he says, you have not called upon me. வேதம் என்ன சொல்லுகிறது, What does scripture say? கூப்பிடு என்று சொன்னார், சத்தமிட்டு கூப்பிடு. It says, call on to me, and you have to call on to me, lifting up your voice. கூப்பிடுகிறவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுவார்கள். Those who call on to him with loud voice. சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. Do not control your voice. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. Lift up your voice like a trumpet. சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிற வேளையில் தான் அந்த சத்தம் வரும். When enemies are surrounded, automatically the voice comes இந்த up. வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை தான் அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சேன். When I was meditating this word of God, I started to meditate Psalms 3. தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடுறான். When David was trying to escape from Absalom, அப்சலோமுக்கு தப்பி ஓடும்போது பாடின சங்கீதம் தான் அந்த 3ஆம் சங்கீதம். the Psalms 3 was written or sung when he was trying to escape from the hands of Absalom. தாவீது சொல்றான், Now this David says, சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க. he says, how have increased who trouble me. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. Many are those who raise up against me. எழும்புறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, So those who raised against, what they say, 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, verse 2 he says, எழும்புறவங்க என்ன சொல்றாங்க, what they say, உனக்கு தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. they say there is no help for him in God. எல்லாரும் சொல்றாங்க, Now everyone says, உனக்கு ஒரு ஜெயமும் கிடையாது. you will have no victory. ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார் நீ நினைக்கிறியா? Do you think that God will do good to you? நீ ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறியா? Do you think you want to do நீ ministry? கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? கேட்பாங்க. They ask, do you think that you will ஒன்னு lead and ரெண்டு take பேர் it? இல்ல, அநேகர். Not only many, ஒரு சிலர் இல்ல, not only some, எல்லாரும் சொல்லுவாங்க. everyone will நீ say, ஜெபம் பண்ண உடனே இந்த வியாதி உனக்கு சுகமாயிரும் நினைக்கிறியா? do you think that when you pray this sickness will be healed இந்த for you? பிரச்சனை இருக்குது, This problem is இந்த there. பிரச்சனையில ஒரு உபவாச ஜெபமோ This problem of அல்லது நீ fasting prayer ராத்திரி எல்லாம் கூப்பிட்டதுனால or night prayer, உனக்கு எப்படி நடத்துறோம்னு நீ நினைக்கிற? how do you think that no, it will be done for நீ you? இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுற அந்த கூட்டத்துல தான் நிச்சயம் கிடைச்சிருக்கும். If you would be there with the saints group, இந்த you சபைக்கு will be healed. போனா, இந்த சபைக்கு போனா, இந்த கூட்டத்துக்கு போனா உனக்கு ஒண்ணுமே நடக்காது. If you go to this church, if you go to this meeting, nothing will happen for you. நான் எந்த கூட்டத்தில் இல்ல, இயேசு என்னை ஆராதிக்கிற கூட்டத்துல தான் நான் இருக்கிறேன். I am not in any group. Hallelujah. I am in the group which நாங்கள் என்ன serves and worship செய்கிறோம்? Jesus. நாங்க என்ன செய்யறோம்? What we do? இயேசு ஆராதிக்கிற கூட்டங்கள்ல தான் நாங்க இருக்கிறோம். We are in the group which serves and ஹalleluya worships Jesus. சொல்லுகிறேன். Hallelujah. கர்த்தரை எங்களுக்கு முன்பாக வைத்து நாங்கள் ஆராதிக்கிறோம். We are worshiping a God, setting him before us. ஆனால் என்ன கூடி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? Those who are around us, what they say, ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு கிடையாது. there's no salvation for you from God. ஏசிபி ஆரம்பிக்கிற நாட்கள் அநேகரின் இடத்துல வந்து சொன்ன வார்த்தைகள். When ACPM has started, many came to me and they said, நீ ஏற்கனவே இருந்த இடத்துல செய்தாங்கன்னா அத மாதிரி நீ செய்யலாம்னு மட்டும் நினைக்காத, அது உங்களால செய்ய முடியாது. they said the place where you were already, it was done. Do not think that you can do the same thing after coming out from that. அவங்க செய்யறதுனால நான் செய்யல. I do not do because they are doing it. கர்த்தர் தந்த அழைப்புக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். I am doing it as per the calling which God has given to me. தரிசனத்துக்கு நான் செய்து I am doing கொண்டிருக்கிறேன். it as per the vision which God has given to சொல்லுறவங்க me. எல்லாம் என்ன பேசுறாங்க? Those who speak what they உங்களுக்கு speak, ரட்சிப்பு இல்ல, you have no salvation, உங்களுக்கு சீயோன் இல்ல, no Zion for you, உங்களுக்கு எருசலேம் இல்ல, no Jerusalem for you. நீங்க கர்த்தருடைய வருகைக்கு போக மாட்டீங்க. You will not go in the coming of the Lord. கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு நரகம் தான், பாதாளம் தான், அப்படிதான் சொல்லுவாங்க. There is a surely there is a hell and hate for you belong to that. சொல்லுகிறவர்கள் அநேகர், ஒன்னு ரெண்டு பேர் இல்ல. Not one or two, but many say this. ஆனால் தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? Do you know what David says? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். He says, I cried to the Lord with my voice. இந்த இதுல தாவீதுடைய ஒரு 3 அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கால வேளையில. And this morning let me quote 3 experiences of David. சத்துருக்கள் அநேகர் பெருகி இருக்கிறார்கள். When the enemies are increased, பெரிய சூழ்நிலைகளை சிக்கி இருக்கிறார்.
He is caught in a troublesome situation. தன்னுடைய கற்ப பிறப்பே தனக்கு எதிராக எழும்புகிறார். Now the son of his own womb raised against வேற him. யார் எழும்ப மாட்டாங்க. No one else will raise. வேற யார் சொல்ல மாட்டாங்கப்பா. No one else will do. ஆனால் என்ன நடக்குது? What happened? இது தாவீது என்ன செய்யறான்? அவன் செய்த காரியங்களை பாருங்க. What David did, see the thing what he has done. வாழ்க்கையில் அவன் செய்த காரியம் என்ன? What did he do in his life? முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல சத்தமிட்டு கூப்பிடுகிறான். For everything he cried to the Lord with my voice, he says. நீர் எனக்கு கேடகமும் மகிமையும் என் தலை உயர்த்துவதுமா இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். You are my Lord, you are my shield, I my glory and the one who lifts up my head. தாவீது இப்படி ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். Now David cried to the Lord with my voice, he says. தேவ ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்கள் ஆதி நூற்றாண்டில் இருந்த பரிசுத்தவான்கள் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கூப்பிட்டார்கள். In the beginning, in the first centuries, the apostles they called on to the Lord like this. அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கூப்பிட்டதை நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் In the scripture, when you see how they called on to the Lord, அப்போஸ்தலருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you turn towards the book of Acts chapter 4, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, Acts 4:24, அவர்கள் தேவனை நோக்கி ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். பாருங்கள், இவர்கள் ஆதி நூற்றாண்டுல ஜனங்கள் என்ன செய்தார்கள்? the beginning in the first century, what people did, ஆதி நூற்றாண்டில் உள்ள பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள்? what the saints did in the first ஆதி century. நூற்றாண்டில கூடின ஜெப கூட்டங்கள் ஆராதனைகள் எப்படி இருந்தது? How was the prayer meetings and the services in the first century? அவருடைய ஆராதனைகள் கூட்டங்கள்ல தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு அனுபவம் அவர்களுடைய ஜீவியத்துல காணப்பட்டது. They had experience of raising their voice and calling on to the Lord. ஏன் சத்தம் எப்படி வருது? How the voice is raised. தாவீது எப்போ சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்று சொல்றார்? In Tamil translation it says David raised up his voice and cried, பெருகி இருக்கிறார்கள், because my increase are my enemies. எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். Many have raised up against me. அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க உனக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்றாங்க. They all say there's no salvation for you. இந்த சூழ்நிலையில தான் ஆபத்துன்னு ஒன்னு வரும்போது தான சத்தம் வரும். When danger comes, automatically the voice comes up. ஒன்னு ஆபத்து வரும்போது சத்தம் வரும். When danger comes, we raise up our voice. இன்னொன்னு சந்தோஷம் வரும்போது சத்தம் வரும். when joy comes, we raise up our voice. அண்ணன் ஒரு தடவை பெஞ்சமின் அண்ணன் ஒரு தடவை சொன்னார், Benjamin pastor once he said, எங்க சந்தோஷம் உண்டோ அங்க சத்தம் உண்டு அப்படின்னு. where there is joy, there's voice, shout of joy. பெந்தகோஸ்தே சபையில சத்தம் வருது. The Pentecostal church, they shout of joy. உங்க பிரசங்கம் நல்லா இருக்குது, your message is good, உங்க பாட்டு கூட நல்லா இருக்குது, your song is also good. மத்தியில கேப்ல நான் எழுப்பி போயிரும் ஒருத்தர் சொல்றாரு. Somebody said in midst of that சத்தத்தை கேட்க முடியல, I get out because I'm not able to hear that voice. முடியல, I'm not able to hear that voice. கத்தரிக்க ஓட்டு விளங்காம பேசுறது, ஒரு அர்த்தத்தோடு பேசணும், விளங்கி கொள்ற மாதிரி பேசணும், இவங்களுடைய கருத்துக்கள். They shout like laba laba laba, nothing we understand, you shout, and without any understanding you shout. இங்கே சந்தோஷம் இருக்குது, சத்தம் வருது. Here there is joy, therefore we shout. கட்சிக்காரன் ஜெயிச்சிட்டானா என்ன சத்தம்? If a political party wins, people shout and scream. என்ன ட்ரம், they drum, they celebrate. பசங்க ஆடுற ஆட்டங்களை பார்க்கணும். See the boys, they dance. மே மாசம் 4ஆம் தேதி பார்க்க தானே போறோம். We are going to see May 4th. சோத்ரம் பார்க்க தானே போறோம். We are going to see that. எல்லா சத்தம், what shout, நினைச்ச எதிர்பார்த்த ஜெயம் கிடைச்சிருச்சு. I waited, I expected, எதிர்மறை ஆச்சுன்னா ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்பவும் ஒரு சத்தம் வரும். and if something happens opposite, again there'll be a voice. நான் ஒரு வார்த்தையை சொல்லணும், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் சொல்லல. I did not tell this in first service. ஓட்டுக்கு காசு வாங்குறது உன் வீட்ல வரக்கூடாது. அந்த காசு இன்னைக்கு சொல்றது. Let me tell you very clearly, receiving money for vote, please do not do that. It should not come into your house. ஓட்டு இருக்கு, 10 ஓட்டு இருக்குது, we have 10 votes, 4 ஓட்டு இருக்குது, 5 votes, 4 votes. யாரிடத்து நீ வாங்குன காசு வாங்குனீங்கன்னு நான் சொல்றேன், சாபம் போடுறேன்னு நினைக்காதீங்க. Do not think that தைலத்துல செத்த ஈ விழுந்தது போல, it's like in the ointment a dead fly is falling. தைல குப்பில செத்த எழுதி விழுந்தா என்ன ஆகும்? What happens in an ointment when a dead fly நாரி falls? போயிரும் வாழ்க்கை, your life will start to stink, உடப்பு நாரி போயிரும். your business will stink. எங்களுக்கு வேண்டாம், நாங்க போட வேண்டியது போடுவோம் தான் நீ சொல்லணும். You have to say that we don't want whatever we want to cast, we will cast vote, we have to say. என்ன அப்படி யோசிக்கிறீங்க?
என்ன பாஸ்டர் ஏதோ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்க பாக்குறத பார்த்தா. When I see you, it's looking like, Pastor, something we're getting. அதுல சுவிசேஷத்தை அறிவிங்க. Declare gospel in ஒரே that. மத்தை ஒரே பைப்படி ACPMல இந்த மாதிரி நாங்க வாங்க மாட்டோம்ங்கற சுவிசேஷம் பரவட்டும். Let the gospel be declared, saying that in one இந்த சபகாரங்கிட்ட காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது. அறியட்டும் மற்ற ஜனங்க. Other people know that no, this church people. நீ கொடுக்கிற 1000 5000 10000 எனக்கு தேவையில்லை. We don't want 5,000 10,000. நாங்க போடுவோம் ஆனா சரியாக போடுவோம். We will cast the vote, we will rightly என்ன cast it. எங்களுக்கு ஒரு மூளை இருக்குது. Because we have a நீ brain. சொல்லி நான் செய்யணும்னு அவசியம் இல்ல. It's not essential for me இத to. கேரளால போய் பண்ண சொல்லுங்க செருப்பால வாங்குவாங்க அடி வாங்குவாங்க. And Kerala they will beat. தமிழ்நாடு மோசமா போச்சு. Tamil Nadu has become so worse. கேரளால ஒரு ஆள் ஒரு 10 ரூபாய் நீட்டிர முடியாது. ஒரு டீ கூட எதுக்கு சாயா மேடிச்சு கொடுக்குதுன்னு கேட்பாங்க. At Kerala not even tea can be bought and given to them. They ask why you are getting me அச்சா tea. சிரிச்சு கொண்டு கதைக்குது எந்தோ They say that ஓட்டு இடானோ அப்படினு கேட்பாங்க. They say that no he is smiling and talking for vote. தமிழ்நாடு ரொம்ப மோசமா போச்சு. The Tamil Nadu has become worse. இந்தியா மோசமா போச்சு. Now it's become so worse. அப்படி சபைகளில் எழுப்புதல். Let revival come into our church. அமைதி உண்டாகட்டும். Let there be patience. தூய்மை உருவாகட்டும். Let there be holiness. தேவனுடைய ஜனங்களை இப்படி இருக்கும்போது உலக மனுஷர் எப்படி இருப்பாங்க? When the people of God is like this, then how the people வாங்க of the world? மாட்டோம். கரைகளை தூக்கி எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you say lift up your கையை hand? தூக்கலையே. You will not receive it. எஸ்தர் அம்மா கொஞ்சம் கையை தூக்குங்களேன். என்ன வாங்க We will not சொல்லுங்க. receive it. தூக்கல பாருங்க கையை தூக்கல பாருங்க சிலரு. Some have not. வேண்டாம் எங்களுக்கு. We don't want. ஹalleluya. Hallelujah. சுத்தமான கரங்கள். It's clean hands. யாரு? Who? கைகளில் சுத்தம் உள்ளவன். He who is clean in his அவன் தான் hands. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். And he is blessed by யாரு the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறவன் யாரு? Who is that who is blessed by the சங்கீதக்காரன் என்ன Lord? சொல்றான்? What Psalmist says? கைகளில் சுத்தம் உள்ளவன். He who is clean in his இருதயத்தில் hands. மாசில்லா 24 சங்கீதம் 4 வசனத்தை பாருங்க. Psalms 24:4. ஆகையினால தேவ சமூகத்தில் நாங்கள் சுத்தமான கைகளை உயர்த்தி With clean hands. எங்கள் we lift up our தேவனாகிய hands. கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். We praise our God. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. ஆகையினால போட்டு அவுட் தான் எல்லாமே. Everything is. யாரெல்லாம் வாங்கலாம் நினைக்கிறாங்களோ அவங்கலாம் போச்சு. Everyone who wants வாங்க to take முடியாது. money, தேவ சித்தத்தின்படி தான் நடக்கும். it will be gone. If you has to be done as per the will of God. என்ன ரமேஷ் ரொம்ப தலையை குனிஞ்சிட்டாரு. சாத்ரா எங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யற இங்க பக்கத்துல இருக்கிற. Our Lord is with us. இது அல்ல எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். Our God will bless us. எங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை உண்டாகும். From good name our ஓ God's நன்மையை hands will வாங்கி receive goodness. உன் கூட வாங்கி குடிச்சு எங்க ஜேஷ்டபுத்திர பாகத்தை உண்மையை நாங்க இழக்க விரும்பல. No drinking this stew pottage, we don't want to எங்க lose the நேர்மை truth. இழக்க விரும்பல. We don't want to lose our எங்க excellence. உண்மையை இழக்க விரும்பல. We don't want to lose our truth. எங்க ஓட்டுகளை இழக்க விரும்பல. ஒரு ஹalleluya சொல்லுங்க. We don't want to lose our votes. நல்ல சத்தமா சொல்லுங்க. Shout it loudly. ஓட்டு போடணும் போடக்கூடாதுங்கிறது இல்ல, போடணும் கண்டிப்பாக. Surely you have to cast your votes. அது ஜனநாயகத்துல உங்களுக்குரிய உரிமை. It is your ஒரு காலத்துல responsibility. எங்களுக்கு அப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. Once they taught us you should not cast votes. ஆனா பின்னாடி கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இரும்புலூர்ல கிட்டத்தட்ட 200-300 பேர் நின்னாங்க. Later days you see Irumulur 200 நல்ல வரிசையா அத்தனை போட்டு ஒரே இடத்துல ஒரே அட்ரஸ் இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிக்காரங்க கூட இதெல்லாம் போட்டாங்க. No, many others they came. கேஸ்ல போட்டாங்க. They put case on them. They are same கண்டிப்பா vote, ஒவ்வொருவர் மேல உள்ள address. கடமை. It's a responsibility கர்த்தர் to உங்களுக்கு cast என்ன votes. சொல்றாரோ அந்த காரியங்களை நீங்க செய்யணும். You have to do. அப்போ இந்த இடத்துல வாசி சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். Therefore enemies have increased. இல்லை இல்லாட்டா உங்களுக்கு ரட்சிப்பு இல்ல. They say there's no help for you. உங்களுக்கு இல்லை என்றால் ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால், If there should be help, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி உண்டாக if there வேண்டுமானால் should be victory in your life, நீங்க என்ன செய்யணும்? what do you have to do? உங்கள் தேவன் இல்லை என்று சொல் கூப்பிடும்போது அப்போஸ்தல காலத்துல செய்தார்கள். கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்யறாரா? The days of apostles they called unto the Lord. What the Lord did. 28ஆம் அதிகாரம் அதே சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது Same Psalms 28 verse 2. தாவீது அந்த இடத்துல தாவீது சொல்றாரு பாருங்க. See David says there, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு தாவீது சொல்றா பாருங்க. பரிசுத்த சந்நிதிக்கு நேராக உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அப்ப தாவீதின் அனுபவம் சத்தமிட்டு தேவ சமூகத்துல கூப்பிடுகிற ஒரு அனுபவம் தாவீது இடத்துல இருந்தது. Now David had a wonderful experience of crying or lifting up his voice unto the Lord and calling unto him. 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். Also Psalms 14 verse 1. 141ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கலாம். 141ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்க Also in வாசிக்கலாம். Psalms 141
41 verse 1. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Lord, I cry on to you. கூப்பிடுகிறேன். Lord, I call on to you. கூப்பிடும்போது அந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். When you call on to me, cry on to me, answers to your தேவத்தை call. நோக்கி கூப்பிட வேண்டும். You have to call on to God. சத்தம் போட்டு கூப்பிடணும். You have to lift up your voice, raise up your voice and call on to him. சிலர் இருக்கிறாங்க, There are some, எப்போதும் ஒரே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. they'll just pray like same manner every time. அன்னாலே போல உதடு மட்டும் தான் அசையும். Like Hannah, only the lips will move. வாயை திறந்து சத்தமா பாட்டு பாட மாட்டாங்க. They'll not open their mouth and raise up their voice and sing. சத்தமா ஜெபம் பண்ண மாட்டாங்க. They will not lift up their voice and pray. கெத்செமனேல எப்படி ஜெபிச்சாராம்? How Jesus prayed at Gethsemane. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சார். With great voice he wept and he prayed. தேவாலயத்தில் வந்து ஜெபிக்க வந்த முன் வரிசையில உட்கார்ந்து ஜெபிச்சவன் எப்படி ஜெபம் பண்ணானா? He who came to the temple in the first row, he was praying. How he prayed? தன் இருதயத்திலேயே ஜெபிச்சு கொண்டிருந்தானா? He was praying within in his heart. அவன் ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்துச்சு? What was his prayer? ஆண்டவரே, oh Lord, நான் அந்த ஆயக்காரன் அவனை போல இல்ல. Lord, I am not like that tax அந்த collector. பாவியை போல இல்ல. I am not like that sinner. நான் எப்படிப்பட்டவன்? How am I? 2 முறை நான் உபவாசம் எடுக்கிறேன். I fast for twice. நான் என் தசமபாகங்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறேன். I am faithful in my tithes. ஆகினால நீர் எனக்கு செவி கொடுக்கணும். Therefore you have to hear me. ஆனால் அந்த பின்னாடி இந்த ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? But that publican, how he was அந்த praying. ஆயக்காரனுடைய ஜெபம் என்னவா இருந்தது? So what was his prayer? என்ன ஜெபிக்கிறான்? What he prayed? தேவனே, oh my God, பாவியாகிய என் மீது கிருபையாயிரு. கிருபையாயிரு. be merciful on me. பரிசேயனுடைய ஜெபம் எப்படி? How was the prayer of Pharisee? தனக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். He prayed within himself. சத்துருக்கள் பெருகி இருக்கிற வேளையில When enemies increased, தாவீது எப்படி ஜெபிக்கிறான்? how David prayed? சிலர் எப்படி ஜெபிக்கிறான்? How he prayed? சத்தமிட்டு ஜெபிக்கிறான். He lifted up his voice and prayed. ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. These people shall declare my என்ன praise. கூப்பிடுவாங்கன்னு பார்க்கிறேன். I expect they will call out to me. சத்தமிட்டு கூப்பிடுவாங்கன்னு பார்க்கிறேன். They lift up their voice and they call on to me. ஜனங்கள் அதை செய்யறது இல்லையே. But these people do not do என்ன that. வருத்தப்படுத்துறாங்களே. They grieve me. என்ன மனம் அடிவாக்குறாங்களே. They humiliate me. பரலோக தேவனை வேதனைப்படுத்தாதீங்க. Do not trouble God. வேதனை உண்டாக்கும் வழிகள் உங்களிடத்துல காணப்படக்கூடாது. Let there not be ways which troubles God be seen in you. தேவனை நோக்கி கூப்பிட்டேன். I called on to the Lord. சத்தத்துக்கு செவி கொடுத்தார். He heard my voice. ஆகினால் சத்தம் போட்டு கூப்பிடுறதுதான் அந்த நாட்களில் ஆலயத்துக்கு வர்றோம். நம்ம வீடுகளில் சத்தம் போட முடியாது. We are not able to shout in the house. We come to the temple church. ஆலயத்தில் வந்து சத்தம் போட்டு ஜெபிக்கலாம். To shout, lift up your voice and praise God and pray God. நாட்கள் எல்லாம் கடற்கரையில போய் சத்தமா கத்தி ஜெபிப்போம். In the beginning, old days, we used to go to the seashore and with loud voice we used to pray and praise. வனாந்தரமான காடான இடத்துல போய் சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போறது. We go to the place of wilderness in the forest just to shout and pray and praise God. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற சமயத்துல when I was there at Coimbatore Mettupalayam, வெள்ளிக்கிழமை காலையிலனா 10 மணிக்கு சில பிரதர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கல்லாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுக்கு அக்கறையில போய் மேல ஃபாரஸ்ட்ல உட்கார்ந்து கத்தி ஜெபம் பண்ணுவோம், சத்தம் போடுவோம். சாயங்காலம் 5 மணி வரைக்கும். We used to take some brothers and go to there was a river and we crossed the river and go to the mountain above and we used to shout and praise and pray God until evening 5. உடுமலைப்பேட்டைங்கிற இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரட்டுமடங்கிற ஊருக்கு போறது. Udumalapette, there is a place called Karattamada. அது கிட்டத்தட்ட நைட் 10 மணில இருந்து காலையில 4 மணி 5 மணி வரைக்கும் சத்தம் போட்டு கதறது. From night 10 o'clock till morning 5 o'clock 6 o'clock we used to shout and pray and praise இந்த God. சத்தம் போடுறதுனால என்ன கிடைக்குது? What we get when we shout? சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. When enemies have உனக்கு increased, ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. they say there's no help for you. நிச்சயமா உனக்கு ஒன்றுமே ஒரு உதவி இல்லை என்று சொல்றாங்க. They say there's no salvation or help for you. ஆத்துமா வேதனைப்படுது. The soul is grieved. அப்ப என் தேவனை நோக்கி கூப்பிடுறேன். Then I cry and call on to my God. கூப்பிட்டவன் என்ன சொல்றான்? 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when you read verse 5, என்ன சொல்றான்? நான் படுத்து நித்திரை செய்தேன். he said I lay down and slept. சத்தமிட்டு கூப்பிடுறவன் என்ன செய்யறான்? இப்போ he who shouts and cries and calls unto the Lord, what he does now? என்ன செய்யறான்? What he says? சத்தமிட்டு கூப்பிடுறதுனால because I cry and call on to the Lord. உங்களுக்கு நித்திரை என்பது இந்த இடத்துல ஒரு சமாதானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. He says I lay down and slept. Here sleeping means is a significance of peace. சிலருக்கு ஆத்துமாவில சமாதானம் இருக்காது. For some they have no peace in the soul. இருதயம் எல்லாம் கொதிச்சிட்டு இருக்கும். Now their heart will be boiling. அப்படி கரிஞ்சி கொட்ற மாதிரி அப்படி பல்ல கடிச்சிட்டு உள்ளுக்குள்ள நிப்பாங்க. Inside they'll be boiling like grinding the teeth. குமுறிக்கிட்டு இருக்கும். It will be inside. வெளியில பார்த்தா but outside நல்ல சமாதானமா
சிரிப்பாங்க. They look with peace and smile. சமாதானம் இல்ல, There's no ஆனா peace. சமாதானம்னு They மேற்பூச்சா பூசுவாங்க. say peace, peace. நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், I called on to the Lord, நான் cried இப்ப out to என்ன the Lord செய்தேன்? with my loud voice. படுத்து நித்திரை செய்தேன். Next I lay down and slept. அதான் அதுக்கு அடுத்த சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசிக்க பாருங்க. Psalms 4 verse நான் 8. நித்திரை செய்தேன், படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை அந்த செய்வேன். நித்திரை என்பது இந்த இடத்துல என்ன வாசிக்கிற சமாதானம் தான் நித்திரை. I will both lie down in peace. Here it shows its peace. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது, Children of God, when you call on to the Lord and call him, உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை, அமைதியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். and God gives a great peace into your heart, a great quietness into your heart. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனேன், I went to the presence of God சத்தமா பாடி துதித்தேன், with voice. I shouted and sang and சத்தமோடு praised him. கூப்பிட்டேன். I called on to him with loud voice. மனசுல ஒரு பெரிய அமைதி. In my heart, mind, there's a great peace. யாராவது அதை அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? Any one of you, have you experienced this? அப்படி அனுபவிச்சவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. Those who experience this, lift up your hand and show. ஹalleluya, Hallelujah. நிறைய கர்த்தர் அப்படி அனுபவிச்சிருக்கீங்க. Many of you have அப்ப experienced this. சத்தமிட்டு கூப்பிட்டேன். Therefore, நீர் என்ன செய்கிறீர்? I called on to him with shout. சமாதானத்தோடு நித்திரை செய்ய வைக்கிறீர். You made me to lay down with peace. அப்படி அந்த சமாதானத்தை தருகிறவர் யாரு? It's who gives you peace. கர்த்தாவே, நீர் ஒருவரே அதை சுகமாய் பண்ணீர். For you alone, O Lord, make me to dwell in safety. வேற ஒரு காரியத்திலும் நமக்கு சமாதானம் வராது. Other than anything else, we will not get peace. இன்னொரு இடத்துல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Another place in Proverbs 3:24. நீதிமொழிகள் 3:24ல, Proverbs 3:24. நான் படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய். When you lie down, you will not be afraid. Yes, you will lie down and your sleep will be sweeter. ஆத்துமாவுல ஒரு பெரிய சமாதானம், A great peace in the soul. ஆத்துமாவுல ஒரு பெரிய அமைதி. A quietness in the soul. ஏனென்றால் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், Because I called on to my God. அவர் ஒருவரே எனக்கு ஒரு பெரிய அமைதியை, சமாதானத்தை என் வாழ்க்கையில் அவர் தந்தார். It's He who only gives peace and quietness in my life. என்ன கொடுக்கிற? ஆத்துமாவில் சமாதானம், And also peace in my soul. இதயத்தில் ஒரு பெரிய நிறைவு, மன நிறைவு, A great fullness in the heart and mind. இதை பாருங்க, பைபிள்ல நீங்க பார்க்கும்போது, See, when you see in the scripture, பேதுரு பாருங்களேன், Peter, பேதுருடைய சுபாவத்துல ஒரு முக்கியமான அவனை மேற்கொண்ட ஒன்று என்னன்னா, தூக்கத்திலிருந்து அவனை வெளியே வர முடியாது. in the qualities or the characters of Peter, he was not able to come out from this sleeping habit. என்ன? தூக்கத்திலிருந்து அவனால வெளியே வர முடியாது. He was not able to do so. எந்த இடத்துல போனாலும் தூங்கிட்டு No, இருப்பான். wherever he goes, he sleeps. ஆனால் அந்த பாருங்க, அவன் அந்த அப்போஸ்தல நாட்கள்ல யாக்கோபு தலை எடுத்துட்டாங்க, இப்ப பேதுருவை கொண்டு போய் ஜெயில போட்டிருக்கிறாங்க. Now in the days of apostles, now you see James' head was beheaded. Now Peter was imprisoned. நாளைக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ தெரியாது. And next day, what judgment or punishment is going to get? No. யாக்கோபு போல தலையை துண்ட எடுக்க போறாங்களா, Like James, is he going to be beheaded? அல்லது அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்களான்னு தெரியாது. Or he is going to be hanged? Not known. ஆனா இந்த பேதுரு என்ன செய்யறான்? But what Peter is doing? நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். No, he was sleeping well. நல்ல நித்திரையா இருக்கிறார். No, he was sleeping well. தேவ தூதர் உள்ள வந்தார், அந்த இடம் பிரகாசிச்சு, ஆனாலும் தூக்கம். No, the angel of God came in, the place enlightened, still he was அவனை sleeping. அழைத்து கொண்டு வெளியே போறார், அப்பவும் நல்ல தூக்கம். He was taken out, still he was sleeping. மயக்கத்துல தான் அவருக்கு போறார், வெளியே போறாரு. And he was walking with the ரோட்டுக்கு போறதான் தெரியவே வந்துச்சு அவருக்கு. sleep, and when he went out, only then he realized. எப்படி இவனுக்கு இந்த நித்திரை வந்துச்சு? How did he get this sleep? நான் யோசனை பண்ணி பார்த்தேன். I was thinking, எப்படி தூங்க முடியுங்க? how it is possible to sleep? சுகமில்லனா தூங்க முடியுமா? If you are not keeping well, how can you sleep? கடந்த வாரத்துல பார்த்தேன், கடந்த நாட்கள்ல I saw ஒரு என்கொயரிக்கு என்ன கூப்பிடுறாங்கன்றோட நைட் எல்லாம் தூக்கம் கிடையாது. when I was called for an inquiry, I was not able to sleep whole night. சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. No food was getting in. சோத்திரம் சத்தம் அதிகரிக்குது. Now the voice was increasing to praise God. வரல. No sleep. இப்படி பரண்டு அப்படி பரண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறேன். I was rolling this side and that side. தூங்குறது எப்படிங்க தூங்குறது? How shall we sleep now? இவ்வளவு பிரச்சனை வச்சிட்டு எப்படி தூங்குறது? Keeping this many problems around, how shall we sleep? எப்படி தூங்க முடியும்? How it is possible to பேதுரு sleep? நல்ல நித்திரையா இருக்கிறார். Peter is sleeping well here.
நாளைக்கு இதே பேதுரு நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதெல்லாம் நடக்கட்டும். Tomorrow, Peter, what is going to happen? Let it happen. இத யார்கிட்ட படிச்சா தெரியுமா பேதுரு? Do you know from where he இயேசு learned? சாமி இடத்துல படிச்சா. He learned this with Jesus. தூக்கத்தை யார்கிட்ட படிச்சா? The sleeping, காற்று வீசும்போது. when there was wind மத்தத coming. படிச்சானோ இல்லையோ, Other things, whether he learned or not. ஏன்னா இயேசு பலத்த சத்தத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணாரு. Jesus shouted with cry and he அவர் prayed. எல்லாத்துக்கும் என்ன யாரை தேடுறீங்க? நான் தான். நீங்க தேடுற இயேசு நான் தான் சொன்னேன். நான் இல்ல அப்படின்னா அதெல்லாம் படிக்கல, இத Jesus said, மட்டும் முடிச்சிட்டான். it is I am whom you are searching for me. All those things he did not learn, but he slept, he learned from Jesus. நல்லா கொந்தளிக்குது, The winds was raging up, கடல் பொங்குது, the wind was, காற்று வீசுது, sea was raging, winds ஆனா was blowing. இவனோ என்ன செய்கிறா? இயேசுவோ But what Jesus was நல்ல doing, அமைதியா தூங்கி கொண்டிருந்தார். Jesus was quietly sleeping. அமர பண்ணுகிறவர் அவர், It's he who calms down, அமைதியை உண்டாக்குறவர் அவர், he who brings peace, விடுதலை ஆக்குகிறவர் it's அவர். he who delivers. இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது என்னுடைய அவருடைய சித்தம் இல்லாமல் என் தலையில் உள்ள ஒரு முடி கீழே வராது, விழாது. Even if I am in prison without his will, not even a hair will fall down from my head. இந்த காலவேளையில் நீங்கள் விசுவாசியுங்க. In this morning you believe தேவ சித்தம் இல்லாமல் யாதொன்று என் வாழ்க்கையில நடக்காது. nothing will happen in your life without the will of God. கொந்தளிக்குதா? It will rage up. போராட்டங்கள் அதிகரிக்குதா? Is the problem raising? தாவீது அந்த 3ஆம் சங்கீதத்தில் சொல்றவர், எனக்கு சத்துருக்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள். Like David said in Psalms, my enemies have increased. உனக்கு ரட்சிப்பு இல்ல, No help for you. உனக்கு ரட்சிப்பு இல்ல, No help for you. எல்லாம் என்ன பார்த்து சொல்றாங்க. Everyone they say to me, ஆனாலும் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். but still I will call on to the Lord, I cry on to him with loud voice. இப்ப படுத்துக்கொண்டே, Now I lay down. படுத்துக்கொண்டு I lay down. நித்திரை செய்கிறேன். I lay down and ஒரு slept. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இந்த அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர்ல ஒருத்தன் மாத்திரம் என்ன செய்வான் தெரியுமா? Now amongst the 12 sons of David, there's one. ஒருத்தன் எப்போது படுத்துக்கிடுவான். Now there's one will be always sleeping, laying down. யாரு? இசக்கார். இசக்கார் என்ன செய்வான்? Issachar, what he'll do? ஆதியாகமத்து 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிச்சா, Genesis 49:14. அவன் என்ன செய்வான்? 2 பொதிகளுக்கு நடுவுல போய் கலந்து அப்படியே பலத்த கழுத மாதிரி படுத்துக்கிடுவான். And Issachar is a strong donkey lying down between 2 burdens. நம்ம நினைக்கிற எரும மாடு மாதிரி படுத்து கிடக்குறியடா அப்படிமோ. We say like a buffalo you are lying down. பஃபலோவை எழுப்பிரலாம். Buffalo you can raise up. ஆனா கழுதைய But now donkey, எழுப்ப வந்தானே உன்னை எட்டி உதைக்க பின்னாடி. if you come to wake it up, it'll kick you back. முன்னாடி வந்து படிச்சா கடிச்சிரும். If you come front, it'll bite you. இவன் 2 பக்கமும் பொதி கிடக்குது. Now both the sides there's burden. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற கழுதை, பலத்த கழுதை. Issachar is a strong donkey lying down between 2 burdens. It's a strong donkey. இந்த பக்கம் ஒரு பொதி, இந்த பக்கம் ஒரு பொதி. Now this side one burden, the other side another burden. சுகமா படுத்திருக்குது. But he is laying down with rest. நமக்கு 2 பொதிகள் உண்டு. We also have 2 burdens. என்ன பொதி? What burdens? நம்ம பற்றி உள்ள ஒரு பொதி, ஒரு பாரம். One is burden about us. நம்மை பற்றி உள்ள ஒரு பாரம் உண்டு. One is burden about us. கர்த்தருடைய காரியங்களை பற்றி உள்ள ஒரு பாரம் உண்டு. And we have a burden of the Lord. அநேக சபைகளை பற்றி உள்ள பாரங்கள். We have a burden of many church about ministry. ஆனால் இந்த பாரங்கள் நம்மை நெருக்குகிறது. Now this burden compels us. இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்ய? Tomorrow what to do? இந்த பிள்ளைகளை பற்றி என்ன செய்ய? ஐயோ பாரம். What to do about our children? Oh, burden. ஆனால் இவைகள் மத்தியில But midst of this, நன்றாக படுத்து கொண்டான் பாருங்க. see, he wonderfully lay down. படுத்து நித்திரை செய்தே. I lay down and slept. பெத்தேல் என்கிற இடத்துல வீட்டில் அவன் அப்படி அழகா தூங்குறான் யாக்கோபு. Jacob, he was laying down and sleeping in the place அவன் called நித்திரையா Bethel. இருந்த இடம் பெத்தேல். The place where he was, it's பெத்தேல் Bethel. என்றால் தேவனுடைய வீடு. Bethel is the house of the நீ Lord. தேவனுடைய வீடு அறுப்பாயானால் உன்னுடைய இளைப்பாறுதலை சமாதானத்தை தேவனுடைய பிள்ளையை நீ பாதுகாத்துக் கொள்வாய். If you are the house of the Lord, child of God, your peace and rest you shall keep it and preserve it. நான் படுத்துக்கொண்டே, I lay down and நான் slept. படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன். I lay down and slept. எனக்குரிய இருக்கிற சமாதானத்தை காத்துக்கொண்டே. I keep in me the peace which is in எந்த me. சூழ்நிலையில் மத்தியிலும் Be it any situation, தேவனுடைய பிள்ளை, you are the child of God. தேவனுடைய வீடு, You are the house of நீ God. பெத்தேல் தேவனுடைய வீடு. You are Bethel. அங்கே ஒரு கல் இருக்கிறது. You are a house of God. There's a யாக்கோபு stone. அந்த கல்லை தன் தலையில் வைத்துக் கொண்டு நித்திரை செய்கிறான். Jacob took a stone and lay on his head and அந்த slept. இடத்துல தான் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். From there he saw the ladder was kept அந்த above. இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. There was a ladder kept. நீ சமாதானமாக இரு, If you in peace, இளைப்பாறுதலோடு இரு. be in rest. உன்னுடைய ஆத்துமாவில் பாரத்தை சுமந்து கொண்டிருக்காத. Do not carry the உன்னுடைய burden of your soul.
வியாதியை சுமந்து கொண்டிருக்க Do வேண்டாம். not bear your burdens. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept a peace here for you. இந்த காலை நேரத்துல அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து போக. In this morning you receive your peace and return. சமாதானத்தோடு நித்திரை செய்தவன் He who lay down and slept in அடுத்தது peace. அந்த தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அதே 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, The same Psalms 3:5 next he says, சமாதானத்தோடு நித்திரை செய்தவன் I lay down and slept. விழித்துக் கொண்டான். Next he says, I அவர் awoke. சொல்லுகிற வார்த்தை என்ன? What he says? நான் விழித்துக் கொண்டேன். I awoke. விழித்துக் கொண்டேன் என்பதற்கு சில காரியங்கள், சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. For being awake or I awoke, there are certain words given. 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 17 Psalms verse 15. விழித்துக் கொண்டேன் என்பதற்கு ஒரு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று, A spiritual significance is here. தேவ சாயலை பெற்றுக்கொள்வது. It means receiving the likeness of God. நான் விழிக்கும் போது When I awake, உம்முடைய சாயலால் திருப்தியாவே I shall be satisfied in your likeness. தேவ சாயலை பெற்றுக்கொள்ளுகிறதான அனுபவம், தெய்வீக சுபாவத்தை அடைந்து கொள்ளுகிற அனுபவம். The experience of receiving the likeness of God or receiving the qualities of God. சத்துரு பெருகும் பொழுது, When enemies increase, நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் பெருகும் பொழுது, when troubles, sufferings and hardships உங்க surround, வாழ்க்கையில தேவ சமூகத்துல தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, not only in your life where you receive peace and rest, தேவ சமூகத்துல தேவனுடைய சமாதானத்தை இளைப்பாறுதல் நீங்கள் அடைந்து கொள்வது மாத்திரமல்ல, not only receiving peace and rest in the presence of உங்க God. வாழ்க்கையில கர்த்தர் தருகிற தேவ சாயலை தேவன் தருகிறார். Next, God gives his image, his likeness. நான் விழித்துக் கொண்டே, I awake. நான் விழிக்கும் போது When I awake, உம்முடைய சாயலால் திருப்தியாவே. திருப்தியா, I shall be satisfied in your likeness. என் வாழ்க்கையில ஒரு பெரிய மன நிறைவு, A great fullness in my mind ஒரு and heart. திருப்தி A great எங்க satisfaction. கிடைக்குது? Where I receive. எங்க கிடைக்குது? Where I get it. சமாதானத்துல ஒரு திருப்தியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருகிறார். God gives a satisfaction by your peace. எந்த சூழலில் நீங்கள் பொங்கி இருக்கிறீர்களோ, Whatever the situation may be, you're overflowing. எந்த சூழலில் நீங்கள் கொந்தளித்து வேதனைக்குள்ள தவிப்புக்குள்ள இருக்கிறீங்களோ, Be in any situation, you are boiling and you're raging and raging இந்த inside you. கால வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். In this morning, the Lord God is speaking to you. கர்த்தர் அவைகள் மத்தியில் உனக்கு ஒரு சமாதானத்தை தருவது மாத்திரமல்ல, In the midst of this, not only the Lord God gives you peace, திருப்தியான சமாதானம், a peace filled with satisfaction, தெய்வீக தன்மைகள் வெளிப்படக்கூடியதான ஒரு சமாதானம். as peace which reveals the divine qualities, divine natures. அந்த சமாதானத்தை தந்து It gives that peace. இன்னொரு அர்த்தம் சொல்லியிருக்கு. அந்த விழிப்பு என்கிற அனுபவத்துக்கு Being awake, there's another meaning or significance. தேவனோடு சேர்ந்து இருக்கிற அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says an experience of being united, joined with God. 139 சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, You read Psalms 129 verse 18. 139 சங்கீதம் 18ஆம் வசனம், Psalms 139 verse 18. அதுல கடைசி கீழே சொல்லி இருக்கு பாருங்க, Finally, it நான் says, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் மண்டையிலே இருக்கிறேன். when I awake, I am still with you. தேவனோடு இருக்கிற அனுபவம், Experience of being with God. விழிக்கும் போது மண்டையில இருக்கிறேன். When I awake, I am still நான் with you. தேவனோடு நெருங்கி இருக்கிறேன். I am so close with தேவ God. சமாதானம் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறது மாத்திரமல்ல, Not only peace is filled in you, உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு ஒரு இளைப்பாறலை தருகிறது மாத்திரமல்ல, not only God gives also rest in you, உங்கள் தேவனாகிய கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் மாத்திரம், நெருங்கி இருக்கிற அனுபவம் மாத்திரமல்ல, not only an experience of being so close to you or walking with திருப்தியா God, இருக்கிற அனுபவத்தை தருகிறார். also God gives a life of அவர் satisfaction. சாயலாக கர்த்தர் உங்களை He மாற்றுகிறார். changes you in His likeness. அடுத்தது என்ன வாசிக்கிறீங்க? Next, what do you read? அவரோடு நெருங்கி இருக்கிறவர்களாக. A man who is so close to Him. நான் விழிக்கும் போது, When I am awake, நான் விழிக்கும் போது when I am awake, மண்டையிலே இருக்கிறேன். I am still with you. நான் என் ஆண்டவரோடு இருக்கிறேன். I am with my God. எந்த சூழலில் நான் பயப்படேன். அதுதான் அந்த 3ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு. That's what we read in Psalms 3:6. I am not afraid of any நான் situations. விழிக்கும் போது நீ தாங்குகிறீர். You bear me up. ஆகையினால் 1000 பேருக்கு நான் பயப்படேன். I will not be afraid of 10,000s of people. எந்த பயமும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. No fear can overcome them. சிம்சோன் விழிக்கும் போது, When Samson was awake, சிம்சோன் விழிக்கும் போது when Samson was awake, தலையில் உள்ள முடியெல்லாம் போயிருச்சு. his head was shaved. அவன் என்ன செய்யப்பட்ட, அவனுடைய பலன் எல்லாம் போயிருச்சு. He lost all his strength. தேவனோடு இருந்தவன் He who was with God, இப்ப யாரோடு இருக்கிறான்? he is with whom now? அவன் இருந்த இடம் எப்படி? The place where he was, இப்ப how அவன் it is. அண்டையில பெலிஸ்தர்கள் அவன் அண்டையில நிற்கிறார்கள். Now the Philistines are with him. 16,000 பெலிஸ்தர்கள் அவனை கட்டுப்படியாக பிடித்துக் கொண்டு வரும்படியா இருக்கிறார்கள். Now the 1,000, 10,000s Philistines are there to bind him and chain him. எங்கேயோ படுத்துக் கொள்ளல,
Then anywhere else he did not நேசர் lay down. மார்பில சாங்கி இருக்கிறேன். I lay down in the சூரைச்செடியில chest போய் of- சூரைச்செடியில போய் படுத்துக் கொள்ளல. I will not lay down under the broom tree. நான் போய் வேற ஆமணக்கு செடியில போய் படுத்துக் கொள்ளல. I will not lay down under the tree. நேசரின் மார்பில் இளைப்பாறுகிறேன். I rest on the chest of my நான் beloved. உன்னத பாட்டுல வாசிக்கிறோம். இந்த வனாந்தரத்துல தன் நேசர் மார்பில சார்ந்து வர்றாங்களே. In Songs of Solomon we read, in the wilderness they lean on the chest of the beloved. நேசர் மார்பில சார்ந்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். Experience of leaning on, lying on the chest of the அந்த beloved. விழித்துக் கொண்டேன் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. Being awake or waking up has also got some other meaning. விழித்துக் கொள்வது அவருடைய சாயலால் திருப்தி அடைவது மாத்திரமல்ல, Not only being satisfied with his lightness, ஆண்டவரோடு being நடக்கிறது awake, மாத்திரமல்ல, not only walking with God, விசுவாசத்தில் நீங்கள் உறுதியா இருப்பது தான் விழித்திருப்பது. waking up is also says being firm in the faith. 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கும் போது 1 Corinthians 16:13. அதுல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, விழித்திருங்கள், St. Paul refers, விழித்திருங்கள், watch, விசுவாசத்துல watch, நிலைத்திருங்கள், stand fast in the faith, புருஷராயிருங்கள், be brave, be strong, புருஷராயிருங்கள், be brave, கர்த்தர் தாங்குவார். the Lord will bear you up. விழித்திருங்கள், He says, watch, அவருடைய கரம் உங்களை தாங்கும். his hand shall support you. விசுவாசத்துல நிலைத்திருங்கள். Stand fast in the faith. அழைப்பை நஷ்டப்படுத்தும்படியாக பிசாசு போராடுவான். And devil will strive to lose your calling. உன்னுடைய விசுவாசத்தை அழிக்க முடியாத சத்துரு உனக்கு எதிராக வந்து போராடுவான். Enemy will raise against you and come and strive against you to make தேவனோடு your faith தேவனுடைய lose. ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை இழக்கும் பண்ணும்படியாக வந்து போராடுவான் பலமாக. And he will come and strive against you strongly to lose the fellowship with people of God. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? How you should be. நான் விழித்திருக்கிறேன், I am watching. விசுவாசத்தில் I நிலைத்திருக்கிறேன். am standing fast in faith. ஆகையினால் 1000-10000 வந்தால் நான் பயப்பட மாட்டேன். Therefore I will not be afraid. Thousands and 10,000 may come. ஏனென்றால் அவரால் எனக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்குது. Because I have a braveness and courage with him. அவரால் எனக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்குது. I have a courage with him. என் தேவன் என்னோடு இருக்கிறார். My God is with me. அவர் இரத்தத்தினால் எனக்கு ஒரு தைரியம். By his blood I have a courage. அவர் இரத்தம் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. His blood is poured inside me. அவர் என்னை ஏந்துகிறார். He bears me up. அவர் என்னை சுமந்து He கொண்டிருக்கிறார். carries me. நான் அவர் அண்டையில் இருக்கிறேன். I am with him. அப்படிதான் ஒரு நாய் ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையை கடிக்க ஓடி வருது. A dog அது was, விளையாட்டுக்கு வருது, இவன் மூணு கத்துறா. a child was there. A dog was now running behind the child சின்ன to பிள்ளை bite the dog. மம்மின்னு கத்துறா. Now the child was crying, பயந்து "Mommy." ஆடு அலறிட்டு வந்தத He who cried and came. மம்மி தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டாங்க. When mommy took the child and kept தூக்கி it, இடுப்புல வச்ச உடனே when the child was இந்த taken பிள்ளை by the என்ன mommy, செஞ்சா தெரியுமா? Now what child இங்க did? இருந்து, ஐ, போ, இங்க இருந்து ஒட்டி உதைக்கிறாங்க. Now the child started to kick எப்படி the இந்த dog. தைரியம் வந்துச்சு? How he got the courage? எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? How he got the courage? என் மம்மி கிட்ட நான் வந்துட்டேன். Because I've come to my mommy. அவங்க கிட்ட வந்துட்டேன், இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. I'm with my mommy and nothing you can do to me. நான் விழிக்கும் எப்பொழுது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். And always with you. எப்பொழுது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். I am by you ஆனால் always. நம்முடைய ஆண்டவரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? What it says about God. அவர் தகப்பனை போல சுமக்கிறவராம். He who it says scripture says he bears தகப்பனை us like போல a father. தோளில் சுமக்கிறவர். He bears us like a father on the shoulder. அவர் தாயை போல இடுப்பில் சுமந்து நமக்கு பால் கொடுக்கிறவர். As like a mother he carries us on the side and he கழுகு nourishes us. செட்டைகளை சுமக்கிறது போல என்னை சுமந்து கொண்டு போகிறவர். As like the eagle bears on the wings, he bears and carries us. ஆகையால் எப்பொழுது யாரோடு இருக்கிறேன்? Therefore I am always with him. தேவனோடு அண்டி இருக்கிறேன். I cling on to my என் God always. ஆத்துமா எப்பொழுது அவரை அண்டி இருக்கிறது. My soul always clings on என் to my God. சத்துருக்கள் ஏராளம் பெரிய இருக்கிறார். My enemies have increased and great. எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, Whatever the problems may come, தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு இளைப்பாறலை உண்டு, மறந்துடாதீங்க. never forget there is a rest and peace in the presence தேவ of God for சமூகத்தில் you. உங்களுடைய கலக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு சொல்யூஷன் தேவ சமூகத்தில் இருக்குது. In the presence of God there is a solution which will change your troubles and hardships. எபிரேயர் 10:20 என்ன வாசிக்கிறீங்க? What you read in Hebrews chapter 10 verses அவருடைய 20. இரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. It says by his blood we have a courage. அவர் இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. By his blood we have a courage அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, to enter through this veil. எங்கே பிரவேசிப்பதற்கு? To enter where? சொல்லுங்க, எங்கே பிரவேசிப்பதற்கு? To enter where? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு. To enter into the most holy place. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. எங்கே போவதற்கு? To go to there's a மகா way. பரிசுத்தலத்துக்குள்ளே எல்லாரும் போக முடியாது. In the most holy place not ஆனால் everyone பவுல் can enter in. தைரியமாக சொல்லுகிறார் எபிரேயருக்கு சொல்லும்போது, That's why St. Paul says to Hebrews, நீங்கள் தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாங்க.
with courage come to the throne of grace. கிருபாசனம் எங்கே இருக்கிறது? Where is the throne of grace? கிருபாசனம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. Now the throne of grace inside the அந்த most holy மகா place. பரிசுத்த ஸ்தலத்தின் கிருபாசனத்தண்டைக்கு நீ வர வேண்டுமானால் எப்படி அந்த தைரியம் வருது? How you get the courage to come to the throne of grace which is inside the most holy place? அங்கதான் தேவ மகிமை இருக்குது. And there is the glory of அதுதான் God. சீயோன். There's Zion. அதுதான் பரம எருசலேம். That is New Jerusalem. மகாராஜா தங்கி இருக்கிற இடம். The place of the great king who dwells. பிரகாரத்துக்கு வந்துறலாம். We can come to the பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துறலாம். outer court. We can மகா come to the holy பரிசுத்தத்துக்குள்ள place. எப்படி போகிறது? How shall we enter into the most holy place? ரத்தத்தினால எனக்கு ஒரு தைரியம் தந்திருக்கிறார். With the blood he has given me a அவர் courage. ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. His blood has washed me. அவருடைய ரத்தம் கழுவுனது மாத்திரமல்ல. Not only his blood has washed me. யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல When we read in 1 Corinthians, அவர் ஆசரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது. blood of Jesus shall cleanse you and wash you from all sins. ரத்தத்தால நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். I have been washed by his blood. யார் பாவங்களை அறிக்கையிட்டார் எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் சுத்திகரிக்கிறார். He who confesses, when you confess, he forgives your sins and cleanses all iniquities. கழுவப்பட்டவர்கள் Those who are washed அவருடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. are sanctified by his blood. கழுவப்படுறதுக்கு அறிக்கையிட்டா போதும். To get washed, confessing is enough. நீ பாவங்கள் கழுவப்படுவதற்கு, For your sins to be washed, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, for your sins to be forgiven, வாயினால் அறிக்கையிட்டா போதும். it's enough when you confess by your mouth. யோவான் 1:7-9 நீங்கள் வாசிக்கலாம். 1 John 1:7-9. ஆனால் நீ பரிசுத்தப்படுறதுக்கு என்ன செய்யணுமா? But for you to be sanctified, பரிசுத்தப்படுறதுக்கு எபிரேய புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், in the book of Hebrews, பரிசுத்தப்படுவதற்கு to get sanctified, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Hebrews chapter 13 verses 12 and 13, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வளர வேண்டுமானால், if you have to grow from holiness to holiness, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல as he is holy, நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டுமானால், if you have to be holy, இயேசுவோ தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தமாகும்படிக்கு Jesus by his own blood to wash and sanctify the people, நகரவாசலுக்கு புறமே பாடுபட்டார். he suffered outside the camp பரிசுத்தம் செய்யும்படிக்கு, to be sanctified, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்கு to sanctify the people by his own blood, நகரவாசலுக்கு புறமே பாடுபட்டார். he suffered outside the camp. ஆகையால் நீங்களும், Therefore you, 17ஆம் வசனத்தில் என்ன வாசி, ஆகிய நீங்களும் therefore what is the, நம்முடைய நிந்தையை நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, therefore let us go forth to him நாம் பாளையத்துக்கு புறமே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். outside the camp bearing his reproach. நாம் யாருடைய நிந்தையை சுமக்க வேண்டும்? We have to bear whose reproach? அவருடைய நிந்தையை சுமக்க We have to வேண்டும். bear his reproach. சத்தியத்தை சுமக்க வேண்டும். We have to bear the truth. உண்மையை சுமக்க வேண்டும். We have to bear the faithfulness. பரிசுத்தத்தை சுமக்க We have to வேண்டும். bear the holiness. உழைக்க தெரியாத ஜனங்கள் சொல்லுவாங்க, They say they are not able to live. They do not know how to live. உழைக்க தெரியாதவங்க, They do not know how to live. இவங்க சரியாக வாழ தெரியாதவங்க. They do not know how to live. உங்களை பார்த்து அப்படி பேசுவாங்க. நீங்க என்ன செய்யணும்? They look at you and speak all this what you have to do. நம்முடைய இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்? What has Jesus taught மலை us? பிரசங்கத்தில் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? What is the lesson he taught us in Mount என் Sermon? நாமத்திலும் என் நிமித்தம், By my name. என் நிமித்தம் By my name. உங்களை நிந்தித்து, They shall reproach you. துன்பப்படுத்தி, They will afflict you. பலவிதமான தீமையான மொழி உங்கள் மேல் பொய்யாய் சொல்லுவார்களே, ஆனால் They speak many evil things against you. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. Rejoice and be glad. பரலோகத்தில் உங்கள் பலன் Your reward shall be great in heaven. அதான் நீங்களோ அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு போகணுமா? Therefore you have to bear his reproach and go. ஆகினால் சத்தியத்துக்கு நிக்கிறதுனால சில நிந்தைகள் உண்டு. Because when you stand for the truth, you have certain reproaches சில which you have to face. அவமானங்கள் உண்டு. Certain shames which you have to face. உபதேசங்கள் அழைப்புல நிக்கிறதுனால சில போராட்டங்கள் உண்டு. There are certain sufferings because you stand in the doctrines. நீ வெள்ளை சேலை கட்டிட்டு வரதுனால சில நிந்தைகள் கஷ்டங்கள் You உண்டு. have certain reproaches because you wear white நகைகளை garments. கலத்திட்டு இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் You have நிந்தைகள் certain உண்டு. problems because you have removed ornaments. எதை நிமித்தமா? Because of what? கிறிஸ்துவின் நிமித்தமாக. For the sake of Christ. சத்தியம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. There's a truth இந்த declared. சத்தியத்தை பற்றியுள்ள வெளிப்படுத்தல் ஒரு காலத்தில் நான் அறியாமல் இருந்தேன். Once I had no revelation about this truth. இப்ப இயேசுவின் நிமித்தமாக, But now by Jesus, கிறிஸ்துவின் நிமித்தமாக, by Christ, நீங்கள் நிந்திக்கப்பட்டால், when you reproach, சத்தியத்தின் நிமித்தம் நீ நிந்திக்கப்பட்டால், reproach for the நீ sake of truth, பாக்கியவானா இருப்பாய். you shall be blessed. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைத்த பலன். Now the sanctification is a reward அப்ப which you received. இந்த தைரியம் எப்படி வருது? How do you get this courage? இந்த சுமக்கக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சு? How do you get this courage to bear the reproach? ரத்தத்தினால அந்த தைரியம் வந்துச்சு. By his blood we get the courage. ரத்தத்தினால எனக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாயிருச்சு. By his blood I have sanctification. ரத்தத்தினால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய
தைரியம். A courage by his blood to enter into the most holy place. சில மத்த சபைக்காரங்க கேட்பாங்க, பக்கத்து சபைக்காரங்க கேட்பாங்க, Now the neighboring church, other church people ask, நீங்க எப்படி போவீங்க? how will you go? நீங்க எப்படி கர்த்தருடைய வருகைக்கு போவீங்க? How will you be taken up in the நீங்க coming எப்படி of the Lord? சியோனுக்கு போவீங்க? How will you go to Zion? நானும் எப்படி போவேன்னு எனக்கு தெரியாது. I also do not know how ஆனா will I எனக்கு go. நான் போவேன். எனக்கு விசுவாசம் இருக்கு, தைரியம் இருக்குது. I also have a faith and courage that I will go. அதுல நான் விழிச்சு தான் இருக்கிறேன். Therefore I am vigilant. in that. ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. ஏனென்றால் எனக்கு தைரியம் உண்டு. Because I have a courage. நீங்க வருகைக்கு போக மாட்டீங்க தெரியுமா? Do you know you will not be going up the coming of the Lord? உனக்கு உன் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு இல்ல சொல்லுவாங்க. They say no help for you from your God. அவங்க அப்படி சொல்றாங்களே, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சிலர். Some they say, others say like this to me. கடந்த நாட்கள் நானு பாஸ்டர் ராபின் பேசிக் கொண்டிருந்தோம். Last days me and Pastor Robin were பாஸ்டர் communing. ராபின் என்ன பார்க்கிறதுக்கு கடந்த நாட்கள் வந்திருந்தாங்க. Last days Pastor Robin had come to meet me. என்னோட வந்து பேசி என்ன பார்க்கணும் திடீர்னு புறப்பட்டு வந்துட்டாங்க. He visited me to see me. எனக்கு அவர் என்ன எதுக்காக பார்க்க வர்றாருன்னு நினைச்சா கடைசியில பார்த்தா எனக்கு ஒரு 5 செட் துணி தச்சிட்டு வந்திருக்கிறாரு. He said, I thought he's going to visit me. Finally he got me 5 sets of 5 dress. ஃபுல் 5 ஆஃப். 5 sets of full and 5 sets எனக்கு of half. 2 அல்லது 3க்கு மேல நான் வச்சிக்கிட மாட்டேன். I said 2 or 3 more than that I பிரதிஷ்டை will not give. கெடுக்குறீங்க அப்படின்னா இல்ல அப்ப தேவன் சொல்லுது அது அந்த காலம், இந்த காலத்துல நீங்க இப்படிதான் இருக்கணும். I said this is my நீங்க பல இடத்துக்கு consecration. போறீங்க. You go to, you're traveling to many places. You have to keep it, he said. இத உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தா நீங்க என்ன வர வேண்டாம்பீங்க, அதுக்காக தான் நான் சொல்லாம வந்தேன் அப்படின்னாரு. He said if I tell you, you will refuse me to come. Therefore without telling I வந்தவர் came. போக வேண்டியது டிக்கெட் ரிட்டர்ன் நேற்று போக வேண்டிய ரிட்டர்னை கேன்சல் பண்ணிட்டு இல்ல இந்த கூட்டத்துக்கு இருந்துட்டு போங்கன்னு சொல்லி இன்னைக்கு கடம்பத்தூரும் திருவள்ளூருக்கும் கூட்டம் எடுக்க போயிருக்கிறார் அவர். And yesterday he was supposed to travel. I cancelled his ticket. I told there's a meeting, hold on, and today he's gone to Kadambattur or Tiruvallur to come அப்ப to நாங்க meeting. பேசிக் கொண்டிருக்கும்போது So when we were conversing, பலரும் பல காரியங்களை சொல்றாங்க. many speak many things. யூடியூப்ல பல கமெண்ட் வருது. There are many comments coming on நீங்க YouTube. இப்படி இருக்கிறீங்களே அப்படி இருக்கிறீங்களே அப்படி எல்லாம் வரும் எங்களுக்கு. They say you're like this, you're like that. என்னிடத்துல சிலர் கேட்பாங்க, Some ask to நீங்க me, என்ன அவங்க பாட்டு பாடுறீங்க, you are singing their இந்த song. பாட்டு நீங்க எப்படி பாடுறீங்க? How are you singing their நான் song? உடனே சொல்ற வார்த்தை என்ன? What the word I replied? நாங்க எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. We are all the children of one father. நாங்க எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. We are all the children of one father. யோசேப்பிடத்துல சகோதரர்கள் வந்து யோசேப்பின் சகோதரர்கள் வந்து என்ன சொல்றாங்க? What they said to brothers of Joseph, நீங்கள் எல்லாம் நிரஸ்தர்கள், நீங்கள் எல்லாம் தேசத்தை வேவு பார்க்க வந்தீங்க. you have all come here to spy the land. எல்லாம் எங்களோட வந்து கூட்டி சேர்ந்துங்க வந்து ஏதோ வந்து பழிவாங்க வந்திருக்கிறீங்க. You have come here to do something. You have come here to spy. அதற்கு சகோதரர் சொன்ன வார்த்தை என்ன? What is the word he said? நாங்க எல்லாம் யாரு? We are. சொல்லுங்க, நாங்க எல்லாம் யாரு? What did they say? நீங்க எங்களை என்ன நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, Whatever you think of us, நாங்க எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. but we are the sons of one ஹalleluya father. சொல்லுங்களேன். Hallelujah. நாங்க எல்லாம் ஒரு மந்தைக்குரியவர்கள். We are of one ஒரு fold. மேய்ப்பனுக்குரியவர்கள். We are of one shepherd. அதுதான் நான் பாட்டு பாடினோம், ஒரே மந்தை. That's why we sang a song. நமக்கு ஒரே தேவன், We have one ஒரே God, இயேசு, one fold, ஒரே சபை, one Jesus, ஒரே ஐக்கியம், one church, ஒரே சரீரம், one fellowship, ஒரே ஞானசாலம், one body, one ஒரே baptism, விசுவாசம், one faith, ஒரே நம்பிக்கை. one hope. இதுதான் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். This is all God has kept இதுல inside தான் us. கர்த்தர் நம்மை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். With this God has binded in the fellowship. இன்னைக்கு சிலர் கேக்குறாங்க, Some ask, பாஸ்டர் பாட்டு பாடுறோம், Pastor, we sing song. கருத்தோடு பாடணும்னு சொல்லி இருக்குது. It says that you have to sing with நீங்க understanding. தெரியாத பாட்டெல்லாம் பாட வச்சு குழப்ப வைக்கிறீங்க. You're confusing us, making us to sing song which we do தெலுங்கு not பாட்டு know. பாட வைக்கிறீங்க. You make us to sing Telugu ஹிந்தி song. பாட்ட படிக்க வைக்கிறீங்க. You ask us to sing அது Hindi சிலர் song. பஞ்சாபி பாட்டு பாடுறாங்க, Or Punjabi song. மலையாள பாட்டெல்லாம் பாடுறீங்க. Or Malayalam song. ஏன் இந்த பாட்டை பாடுறீங்க? Why do you sing all the சபைக்கு songs? என்ன தெரிஞ்சிச்சு அதை பாடிட்டு போக வேண்டியதானே? Whatever church understands, you have to sing this song. நாங்கள் எல்லாரும் ஒரே ரத்தத்துல கர்த்தர் தோன்ற பண்ணியிருக்கிறார். God has washed us, has made us with one blood. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in Apostle Acts chapter 17 verse அப்போ பவுல் 26. அப்போஸ்தலர் என்ன சபையில சொல்லு, என்ன ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? What is the word of St. Paul looking at the people? நம்ம எல்லாரையும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்துல தோன்ற பண்ணினார். And he has made from one blood every nation of men to dwell. நமக்குள்ளே பாய்ந்து போகிற ரத்தமெல்லாம் என்ன ரத்தம்? The blood which flows in us is what blood? சொல்லுங்களேன். Say that. ஒரே ரத்தம். Only one blood. ரத்தத்துல ஒண்ணு கேள்வி கேட்கிறது இல்லையே. They do not ask questions about the blood. இது எந்த ஜாதிக்கார ரத்தம்? Which community this இது blood எந்த belong to? பாஷக்கார ரத்தம் This blood கேக்குறாங்களா? belong to which language? blood வேணும். We need blood. குரூப் மட்டும் தேவை. We need the group. இந்த குரூப் எந்த ஜாதிக்கார கிட்ட இருந்துட்டாலும்
இருந்தாலும் பரவாயில்ல. If this group is with people of any community, ஆனா அதை மட்டும் நீ சொல்லிட கூடாது. you should not speak இல்ல that இந்த ஜாதிக்காரங்கிட்ட தான் இருக்குது இந்த ரத்தம். this blood is with this community நீ people. ஏத்துறியான்னு கேட்டா ஐயோ வேண்டாம்னு சொல்லுவானே. பொழைக்கணியா ரத்தம் தானையா அப்படிங்கிற. Will he say no, I don't want? He said no, I have to live, give me the blood please. ஒரே ரத்தத்திலே கர்த்தர் தோன்றப்பட்டு இருக்கிறார். God has made it from one blood. ஒரே ரத்தத்திலே கர்த்தர் தோன்றப்பட்டு இருக்கிறார். God has made us by one அவர் blood. ரத்தத்தினால் அவர் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார். You has made us one. ஒரே பாஷை, One language, ஒரே ஜாதி, one nation, ஒரே கூட்டத்தாராக one group of அவர் people. ரத்தம் ஒன்றாக்கி இருக்கிறது. His blood has made us one. அதனால வித்தியாசம் இல்ல. Therefore no difference நாங்க then. தெலுங்கு பாட்டை படிக்க மாட்டோம். We will not sing Telugu song. தெலுங்குக்கார சிஸ்டர் உட்கார்ந்து இருக்காங்க. Telugu sister is singing. இந்த பாட்டை நம்ம பாடும்போது அவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க. And when we sing Telugu song, she feels happy. ஒரு ஹிந்திக்காரர் உட்கார்ந்து இருக்காரு. A Hindi brother is ஹிந்தி sitting. பாட்டை பாடும்போது When we sing Hindi என் song, வாயை பார்த்து சிரிக்கிறாரு. he looks at my mouth and காளியாயா smiles. காளியாயா சொல்லி பாடுறாங்க, பார்த்து சிரிக்கிறார். ஐயா பாடுறாரு. When I sing Kali Aya, பாடுற Kali நம்ம Jaya, தமிழ்காரங்க எல்லாம் பாடுறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பெரிய he sees சந்தோஷம். me, smiles at me. ஏன்? Why? பாஸ்டர் ராபின் பிரசங்கம் பண்ணும்போது Pastor Robin preaches, அல்லேலூயா சொல்லுங்க அப்படிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம். he says Hallelujah sollungal. பாஸ்டர் சொன்ன உடனே எல்லாருக்கும் சிரிப்பு சந்தோஷத்தை Everyone பார்க்கணும். laughs at me because he speaks. அல்லேலூயா பாரு அப்படிட்டா அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. When he says- பாஷா உடனே So everyone says this and feels happy. சில இடங்களுக்கு போகும்போது அவங்க பாஷை ஒன்னு ரெண்டு சொல்லிட்டேன்னு வச்சுக்காங்க. When I go to different place, when I speak their language, பாஸ்டருக்கு தெரியுமா ஹிந்தி? pastor knows Hindi. பஞ்சாபி தெரியுமா? He knows Punjabi. ஏதோ அந்த ஒன்றை எப்படியாவது சொல்லணுமேன்னு மனப்பாடம் பண்ணி அது மறந்து போனாலும் எழுதி வச்சு Even that to say that one அதை word, சொல்லணும். I prepare and do not forget. நேற்றுக்கு Write it and go tell that. நேபாளில் ஒரு பிரதர் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. There's a pastor at Nepal. அவர் தமிழ். He's Tamil. தனியா இண்டிபெண்டன்டா ஊழியம் செய்யறாரு. He's independently doing the நம்முடைய ministry. சபை அந்த சபையில இருக்கிற ஊழியக்காரங்க சிஸ்டர்ஸுக்கு பாஷை தெரியாது, வேற பாஷை தெரியாது, தமிழ் தெரியாது, கொஞ்சம். No, the Nepal church people, they do not know Tamil, they little know. எங்களோட போன்ல வீடியோ கால் பண்ணாங்க, கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க. They call through video. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க அந்த வர்றீங்க, The pastor said, pastor coming. அங்க 27ஆம் தேதி டெடிகேஷன். 27 dedication is அதனால there. நீங்க ஏதாவது உங்க தமிழ் பாட்டு இந்த டெடிகேஷன் சமயத்துல ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாஸ்டர். அப்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. During dedication, tell your Tamil song so that when they sing, it'll be good for you. அவங்க பாட்டே பாடட்டும், எதுக்கு போட்டு குழப்பணும் அப்படி. I said, why to confuse them? தமிழ்ல உள்ள பாட்டே நேபாள் பாஷை ஹிந்தி பாஷையில இருக்குது அப்படின்னா. In Tamil song, it is also the same song which is there in Hindi and Nepali. உடனே அவர் சொன்னார், இல்ல நான் உடனே சொன்னேன், இதோ மனுஷரின் மத்தியில் அந்த பாட்டு பொதுவான பாடல், அந்த பாடலை படிக்கலாம். Then I quoted them a particular song to sing. உடனே அந்த பாஸ்டர் உடனே சொன்னாரு, பாஸ்டர் நேபாள்ல அந்த பாட்டு பாடுறாங்க. கரெக்ட், நான் உடனே அந்த பாட்டை சொல்றேன். அப்ப So he said, pastor, yes, this அவங்க song is in பாடும்போது நமக்கு Nepal. ஒரு பெரிய சந்தோஷம். So it's a great joy when they sing Tamil exact song in Nepali. ஹிந்திக்கார அதனால உன் பாட்டை பாட மாட்டேன், தெலுங்குக்கார மலையாளி அதனால சொல்ல மாட்டேன். எல்லாம் நாங்கள் ஒரே ரத்தத்துல தோன்றப்பட்டு இருக்கிறோம். There's no difference between Hindi, Telugu or Malayali. We are all made with one blood. நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. Sunday school children, they sing song. கிறிஸ்துவில் நாம் ஒன்றே அபிஷேகத்தால் நிறைந்து, கிறிஸ்துவில் நாம் ஒன்றே அபிஷேகத்தால் நிறைந்து. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தேசங்கள், பாஷைகள், ஜாதிகள், நிறங்கள், வேற்றுமை நமக்கில்லையே. தேசங்கள், பாஷைகள், ஜாதிகள், நிறங்கள், வேற்றுமை நமக்கில்லையே. இதெல்லாம் பாருங்க. இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனியும், பிரான்சும், ரஷ்யா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்தியா, ஜப்பான், கனடா, மலேசியா, துனிசியா, யாவரும் சோதரரே. நாம் யாவரும் சோதரரே. கிறிஸ்துவில் நாம் ஒன்றே. அபிஷேகத்தால் இணைந்தே. கிறிஸ்துவில் நாம் ஒன்றே. அபிஷேகத்தால் இணைந்தே.
தோன்ற Lord பண்ணிருக்கிறார். God has made everyone with one தேச blood. வித்தியாசம், No nation பாஷ difference, வித்தியாசம், difference of language, ஜாதி வித்தியாசம், difference of casteism, நிற வித்தியாசங்கள், different racism. ஒன்று இங்க இல்ல. There's nothing here. எல்லாவற்றையும் ஒரே ரத்தத்திலே. By one blood. வேதம் என்ன சொல்லுகிறது? What does it say? வேதம் என்ன சொல்லுகிறது? What does scripture say? நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்திலே தோன்ற பண்ணினார். Lord God has made us with one blood. ரத்தத்தினால் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். We are all made with one blood. ரத்தத்தால் ஒரு தைரியம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற தைரியம். Courage by blood to enter into the most holy place. ரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By blood we are sanctified. கொலோசியர் 1:20 வாசித்தீங்களா? Colossians 1:20. அவருடைய ரத்தம் நம்மை சமீபத்தில கொண்டு வந்திருக்கிறது. And his blood has reconciled us. எபேசியர் 2:13 நீங்க வாசிக்கும்போது, Ephesians chapter 2 verse 13. எபேசியர் 2:13 வாசிக்கும்போது அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் சமீபமானீர்கள். Ephesians 2 verse 13, by his blood கொலோசியர் 1:20 அவருடைய ரத்தத்தினால் உங்களுக்கு சமாதானம் உண்டாச்சு. we've come near. By in Colossians we read that no, by his blood we are reconciled with God. அவருக்கு நெருங்கி நான் தூரமானவன் அல்ல. I'm not far from him. என் தேவனுக்கு தூரமானவன் அல்ல. I'm not far from God. என் தேவனுக்கு நான் சமீபமாக இருந்து ஆராதிக்கிறேன். I am so near to God and worship him. யாருக்கு அவர் சமீபமா இருக்கிறார்? To whom he is near. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். He is near to those who have a broken and contrite heart. பணிந்த ஆவி உள்ளவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். He renews the subdued spirit. ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children of God, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. God, his blood has given us peace. பரிசுத்தமாக்கி இருக்கிறது. His blood has sanctified us. ரோமர் 5:9 வாசிக்கும்போது, Romans 5 verse 9, இரத்தத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள். by his blood you are justified. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நீங்க 12:11 வாசிச்சீங்களா? Revelation 12:11. வெளிப்படுத்தல் 12:11 என்ன வாசிக்கிறீங்க? What is in Revelation 12:11? ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால், by the blood of the lamb, சாட்சியின் வசனத்தினால், by the word of the அந்த testimony, பிசாசை ஜெயித்தீர்கள். and they overcame him, the ஜெயம் devil. இயேசுவின் இரத்தத்தினால், There's victory in the blood of ஜெயம் Jesus. இயேசுவின் இரத்தத்தினால், There's victory in the blood of நமக்கு Jesus. ஒரு தைரியம் உண்டாகி இருக்கிறது. We have a courage. ஆகையால் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். Therefore I call on to him. இரத்தத்தால் எனக்கு தைரியம். By that இயேசுவின் courage, இரத்தம் என்னை விடுவிக்கிறது. Jesus, blood of Jesus delivers me. சத்துரு நெருங்கி இருக்கிறார்கள். Enemies surrounded. எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். They have increased so much. உனக்கு ரட்சிப்பில்லை என்று They சொல்லுகிறார்கள். say there's no help for you. ஆனால் இந்த சூழலில் மத்தியில் எல்லாம் But midst of situation, எனக்காக சிலுவையில் சிந்தினாரே, ரத்தம் சிந்தினாரே. he has shed his blood for me in the cross. அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? What kind of blood it is? அந்த ரத்தம் மௌனமான ரத்தம் அல்ல. That blood will not quiet. அந்த ரத்தம் பேசக்கூடிய ரத்தம். That blood will speak. எனக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தம். That blood will advocate for me. பேசக்கூடிய ரத்தத்தண்டைக்கு நீங்கள் You வந்திருக்கிறீர்கள். have come to the blood which speaks for you. ரத்தத்தின் உரிமையை சுதந்தரிங்க. You have to inherit the rights. அவர் ரத்தத்தினால் உண்டாகிற சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிங்க. You enjoy the inheritance by his blood. ரத்தத்தால் உண்டாகிற ஜெயத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பெற்று அனுபவிங்க. You receive and enjoy the victory by his blood. ரத்தத்தால் சுகம் கூட எனக்கு உண்டாயிருக்குது. Also the healing by his blood. அவருடைய தழும்புகளை ஏற்றார். He took the stripes upon ரத்தம் him. சிந்தப்பட்ட இடத்தில் தழும்புகள். The place where he was wounded, the blood ரத்தம் was shed. சிந்தப்பட்ட இடத்தில் தழும்புகள். There are stripes where the blood was shed. ஆகையினால் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். Therefore by his stripes I'm healed. சுகம் உண்டாகுது. There's healing. சமாதானம் உண்டாகுது. There's peace. என் தேவனோடு நெருங்கி இருக்கிறேன். I am near to my God. யாரோடு சேர்ந்து போக முடியாது. I cannot live with இப்போ anyone. எல்லாவற்றையும் எல்லாம் ஒப்புரவாக்கி இருக்கிறார். He has now reconciled என் with ஆண்டவர் everyone. என்னை ஒன்றாக்கி இருக்கிறார். God has made me one. எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தந்து கொண்டிருக்கிறார். He gives me victory in everything. அதனால தான் தாவீது தைரியமா சொல்றான். Therefore David with courage says, தாவீதுக்கே அந்த தைரியம் இருக்குமானால், when David he has this courage, ஏற்பாட்டு காலத்துல அந்த ரத்தத்தை அனுபவிக்காதவர்களுக்கு அப்படி இருக்குமானால், the Old Testament, those who have not experienced the blood enjoy the blood. அவருடைய சிலுவை மரணத்தின் மகத்துவத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். We are enjoying the majestic of his ஏன் blood, வியாதியை கண்டு the பயப்படணும்? death of his cross. ஏன் வியாதியை கண்டு நீ Why you have பயப்படணும்? to be afraid of ஏன் your உனக்கு sickness? எதிராக வர்ற பிரச்சனைகளை கண்டு பயப்படணும்? Why you have to be afraid of your உனக்கு problem? எதிராக எழும்புறாங்களே நீ ஏன் பயப்படுற? Why you have to be afraid looking at the enemies that rise எழும்பட்டும். against you? Let them raise. 16,000 எழும்பட்டும். 10,000 let என் them raise. தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன். I will call on to my Lord. சத்தமிட்டு கூப்பிடு. I will call on to him with loud voice. அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் அந்த ஜனங்களை பிரிச்செடுத்தேன். I have separated my people that they declare my இந்த praise. ஜனங்களை எனக்கென்று பிரிச்செடுத்தேன். I formed them for myself. ஆனா இந்த ஜனங்க என்ன கூப்பிடல. But these people did not call on to me. சமூகத்தை நோக்கி கூப்பிட அந்த துக்கமான அவரை மனம் அடி வைக்கிறவர்களா இல்ல. They are humiliating to him.
இன்றைக்கு இந்த காலை மத்தியான வேளையில தீர்மானங்களை This பண்ணுவோம். afternoon, make decisions. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி Let us all close our eyes. ஆண்டவரே பல சூழ்நிலைகள் மத்தியிலே Oh Lord, midst of many நான் situations, என் சமாதானத்தை இழந்திருந்தேன் I have lost my peace. இந்த இளைப்பாறுதலை நான் I have நஷ்டப்படுத்தியிருந்தேன். lost my rest. என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை அனுபவித்து I am experiencing many failures in my life. வாழ்க்கையில உம்முடைய சாயலை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தேன். ஆண்டவரே, Lord, I am not able to receive your likeness in my ஒரு life. திருப்தியான I am not ஒரு satisfied. மன நிறைவில்லாதவனாக நான் காணப்பட்டேன். I have no fullness in my heart and mind. விசுவாசத்தை இழந்திருந்தேன். Oh ஆண்டவரே, Lord, I lost my faith. இப்பொழுதோ Now, oh Lord, நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். I will shout my voice and எவ்வளவு call தேவ on to தேவ you. சமூகத்துல கூடி வருகிறீர்களோ, How many of you come in presence of God? சபை கூடி வரும் பொழுது When the congregation, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. call on to him. சத்தமா அவரை நோக்கி கூப்பிடுங்க. Call on to him loudly. பயம் இல்லாமல் நீ படுத்துக் கொள்ளுவா. You will lay down without நீ fear. பயம் இல்லாத படுத்துக் கொள்ளுவா. You will lay down without உன் fear. நித்திரை இன்பமாக இருக்கும். Your sleep shall be நீ sweet. நித்திரை என்று சொன்னால் எழுத்தின்படி படுக்கையை போட்டு கட்டில போட்டு பாய போட்டு தூங்குற நித்திரை அல்ல அது. Sleeping doesn't mean literally sleeping down உன் in a bed. ஆத்துமாவில் தேவன் தருகிற சமாதானம், The peace which God gives in your உன் soul. இருதயத்துல கர்த்தர் தருகிற ஒரு பெரிய சமாதானம். Great peace which the Lord God gives in your இந்த heart. கால வேளையில கர்த்தர் உன் வாழ்க்கையில கர்த்தர் அதை தருகிறார். In this morning, the Lord God gives you that in your life. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, Everyone who surrenders, யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை everyone விசுவாசிக்கிறீர்களோ, who believes this word, யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்களோ, everyone who exactly accepts this word as அவர்களுக்கு it is, இப்பொழுது அந்த சமாதானத்தை கர்த்தர் தருவார். and to them now the Lord God gives இப்பொழுது அந்த them peace. நிம்மதியோடு இளைப்பாறுதலோடு இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து And போவீங்க. you shall return with peace and rest. விழிக்கும் பொழுது When I awake, தேவ சாயல், oh, likeness உங்க of வாழ்க்கையில் God, அப்படியே தேவ சாயல் மாற்றப்படுகிறது. and you will be in the likeness நான் of இந்த God. சூழ்நிலையில் எப்படி அமைதியா இருந்தேன்னு தெரியல பாஸ்டர். Pastor, I did not know in this situation I was quiet. எல்லாத்துக்கும் கோவப்படுவேன், I'll be angry for everything. எல்லாத்துக்கும் சண்டை போடுவேன், I'll fight for everything. ஏட்ட முட்டு இல்லன்னு ஆக்கிருவேன். I will fight badly. ஆனா இப்போ But now, எப்படி மௌனமா இருந்தேன்னு எனக்கே தெரியல. I myself do not know how I am ஓ, so quiet. தேவன் உனக்கு அந்த அனுபவத்தை தந்துட்டார். Oh, God has given you that ஓ, experience. கர்த்தர் வாயை கட்டிட்டார். Lord is binding அவர் your mouth. சாயலை உனக்கு தந்துட்டார். He has given you ஓ, வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை He has தந்திருக்கிறார். given a peace in your life. இல்ல நாளைக்கு விசுவாசிக்க கர்த்தர் இன்றைக்கு உண்டு அந்த அனுபவத்துல உங்களை நடத்துவார். Even if no, believe that God will lead you in that experience. அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God will give you the anointing for அதற்குரிய that. ஆவியின் பலனை கர்த்தர் உங்களுக்கு God தருவார். will give you the spirit of strength for இந்த that. நேரத்தில் அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. And sometime you'll receive that கர்த்தாவே, experience. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I surrender என் my இருதயம் God. கொந்தளித்து இருக்குது ஆண்டவரே. Oh, my heart is சமாதானம் அற்றவனா இருக்கிற Without ஆண்டவரே. peace, oh Lord. ஆறுதல் அற்றவனா இருக்கிற ஆண்டவரே. And without any change. நிம்மதி இழந்திருக்கிற ஆண்டவரே. Lost my peace. நாளைக்கு என்ன செய்வது என்பது தெரியல. I don't know what to do tomorrow. நாட்கள் என்ன பண்ணுவது என்று தெரியல. I don't know what I'm going to do in ஏன் இந்த future. உலகத்தில் எனக்கு இந்த வாழ்க்கை, Why this life? எனக்கு ஏன் இந்த பாடு, Why my suffering? என்று நீ புலம்பி சத்தமிட்டு கொண்டிருக்கலாம். You're lamenting and crying. ஓ, அவர் அருளுகிற சமாதானம், The peace what He gives, அவர் அருகிற திருப்தி, the satisfaction what He அவர் gives, தருகிற ஆறுதல், the comfort what He gives. அவர் தந்திருக்கிற மேன்மையை கர்த்தர் உனக்கு இந்த காலவேளையில தருகிறார். Lord God gives His excellence to you in this morning. பயமில்லாத வாழ்க்கையை தருகிறார். He gives you a life without எத்தனை பேர் fear. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? How many of you desire to எனக்கு அந்த receive it? அனுபவம் வேணும். I want that எனக்கு அந்த experience. சுகம் வேணும். I need that healing. எனக்கு அந்த தைரியம் வேணும். I need that courage. உனக்கு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. They say no, 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 it's not for you. உலகத்துல உனக்கு ஒண்ணும் இல்ல. Nothing you have. உனக்கு ஞானம் இல்ல. No wisdom. அறிவு இல்ல. You have no knowledge. திறமை இல்ல. You have no talent. உன் பிள்ளைக்கு For your children. உன் பிள்ளைக்கு For your children. டாக்டர் படிக்கிறதுக்கு திறமை இல்ல. He is not talented உன் to go for பிள்ளைக்கு doctorate. இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு திறமை Your இல்ல. child is not talented for this இன்ஜினியருக்கு education. தகுதி இல்ல. He is unqualified எல்லாம் for இல்ல engineering. இல்லன்னு சொல்லுவாங்க. They say, no, no. ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடு. But call on யார் God. அந்த தகுதி இல்லன்னு சொன்னாங்களோ, You says you're அந்த unqualified. மனுஷனுக்கு முன்பாக Before that man, கர்த்தர் உன்னை ஜெயாலியாய் நிறுத்துவார். God will make you stand உன் பிள்ளையை victorious. நிறுத்துவார். Make your child to இல்ல, stand. நீ ஃபெயிலாதான் போவே. You have failed. நீ வெற்றி பெற மாட்டே. You will not be உனக்கு victorious. என்ன கிடைக்க போகுது? What are you going to receive? பணம் இருந்தாலும் கிடைக்காது பாங்க. Your money you will not receive. அப்படி சொல்லுவாங்க. They say so. அவர் ஒருவரே, It's He உன் only. தேவன் ஒருவரே, Only God உன்னை சுகமாய் தங்கி இருக்க செய்கிறவர். make you to be in நல்ல safety. கரங்களை தட்டி Clap your hands. அந்நிய பாஷைகளை பேசி Talk in tongues. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the victory. நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the goodness. ஓடபாலா, கரபவு, விபாலா, கத்ரபாலா. Hallelujah. 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 Shalabala, karabala, karabala. Shabala, katulabala, karabala, katulabala. Shabala, katarabala. அக்கினி இறங்கிடு, அதிசயம் நடந்திட, மாயந்தன் கட்டுகள் உடைந்திட, அக்கினி
எல்லாரும் அபிஷேகத்தின் வல்லமை ஒப்பு கொடுங்க. Everyone surrender to the power of the anointing. ஹalleluya. கூப்பிடு. தேவனே என் இயேசுராஜனே என்னை கேட்டருளும். ஓ பாதம் பணிந்திடுவே, தம் பாதம் முத்தமிடுவே. ராஜா என்னை கேளுவே. என் தேவனே, என் எல்லாரும் ஆண்டவரே இறங்குங்க. என்னை கரபல கேட்டருளும். கரபல கசுரவன். ஓ பாதம் பணிந்திடுவே, தம் பாதம் முத்தமிடுவே. இயேசு ராஜா என்னை கேளுமே. திருநினைவுகள் ஆன இருதயங்கள் சீராக திருமுகத்தனை நாட கிருபையை விரும்பிட. இருநினைவுகள் மாற ஹalleluya. சமாதானம் மாறட்டும். பயம் விட்டு நீங்கட்டும். கலக்கங்கள் நீங்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். தைரியம் உண்டாகட்டும். பயம் நீங்கி போகட்டும். Let the fear be cast out. ஹalleluya. சமாதான கரபல பலத்தினால் தாண்டு வெல்ல பரக்கிரம தாழ் அபிஷேகத்தினாலே தேவ பலத்தினால் தேவ பலத்தினால் காக்கப்படுவோம். பலத்தினால் Power of God. தாண்டு Receive the power of God. பரக்கிரம தாழ் வெல்ல பலமல ஆவியானி எல்லாமே ஆகிடுமே. பலமக செய்யாடிடும். ஓ பலத்தலை நீடை கட்டிடும். பலமக செய்வாடிடும். ஓ பலத்தலை நீடை கட்டிடும். பலத்தினால் தாண்டு வெல்ல பரக்கிரம தாழ் வெல்ல பலமல ஆவியானி எல்லாமே ஆகிடுமே. பலத்தினால் தாண்டு வெல்ல பரக்கிரம தாழ் வெல்ல பலமல ஆவியானி எல்லாமே ஆகிடுமே. பலத்தினால் தாண்டு வெல்ல பரக்கிரம தாழ் வெல்ல பலமல ஆவியானி எல்லாமே ஆகிடுமே. பலத்தினால் தாண்டு வெல்ல பரக்கிரம தாழ் வெல்ல பலமல ஆவியானி எல்லாமே ஆகிடுமே. பலமக செய்வாடிடும். ஓ பலத்தலை நீடை கட்டிடு. பலமக செய்வாடிடு. 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 தேவ வல்லமை ஓ பலத்தலை நீடை நிரப்பப்படும் நிரப்பப்படும். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. கரபல கரபல. தேவ சாயலை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the likeness of மன God. நிறைவை திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the satisfaction. ஷாபல பல கதுரபல கரபல கதுரபல.
ஹalleluya 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 ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is of the Lord. ஜெயம் தேவனுடையது, உள்ளுடையது. Victory is from your God. யுத்தம் அவருடையது. Battle is his. அவரே ரட்சிக்கிறவர். He who helps. அவரே ஜெயம் தருகிறவர். He who gives victory. அவரே உன்னை சுகமாய் கொண்டு போகிறவர். He who leads you to அவர் உன்னை safety. சுகமாக்குகிறவர். He who heals you. அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து He will கொள்வார். take care of all your things. நானே கர்த்தர். I am the Lord. எல்லாம் ரட்சகர் இல்லை. He says, there's no savior. கர்த்தரோடு பேசுகிறார். He who speaks to you. வாக்குத்தத்தம் உனக்குரியது. His promise is for இந்த you. வாக்குத்தத்தம் உன் வாழ்நாளெல்லாம் உனக்கு சொந்தமானது. Promise belongs to you all the days of your life. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the victory.